அதாவது இந்த மாதிரியான தீர்ப்புகள் வந்து பெண்களுக்கு அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா வெளியில சொன்னா வந்து அது தப்பாயிடுமோ, இல்ல இதனால நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ, இல்ல இது ரொம்ப நாள் இழுக்குமோ, இல்ல அதுல வந்துட்டு தவறாக ஏதாவது தீர்ப்பு குடுத்துருவாங்களோ, நம்மளுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்காம நியாயம் கிடைக்காம போயிடுமோ, அந்த மாதிரியாக பெண்கள் நெனைக்கிற விஷயங்கள் வந்து இது ஒரு மாறுறதுக்கான தீர்ப்பு தான். அதாவது யாருமே வந்து எந்த ஒரு பெண்கள் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் வெளியில வந்து தைரியமா சொல்றதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். 2 தீர்ப்புகள் இந்த மாரி வந்துட்டுருக்கு. ஸோ இவ்வளோ வேகமா முடிக்கிறதும் வந்து பெண்கள் வந்து தைரியமா வெளிய வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா தான் இருக்கிறது. ஓகே தானே சார்? என்ன மாரியான தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா பிஎன்எஸ்ல சொல்லியிருக்காங்க. அதேமாரி தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில பிரிவுகள அந்த குற்றம் நிரூபணமாயிருக்கு. கிட்டத்தட்ட 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாயிருக்கு. அதாவது 11 குற்றச்சாட்டுகள் 11 செக்ஷனுக்குமே வந்து வேற வேற வந்து சென்டென்ஸ் தான் குடுப்பாங்க. அதாவது வேற வேற இது இந்தந்த செக்ஷனுக்கு வந்து இந்தந்த தண்டனை 1 இயர், 6 மந்த்ஸ் அந்த மாரி குடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் அதாவது ஆயுள் தண்டனை வரைக்கும் குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆயுள் தண்டனையில வந்து சாகும் வரை உள்ளதான் பிரிசன்ல தான் இருக்கணும், ஜெயில்ல தான் இருக்கணும்ன்ற மாரி குடுக்கறதுக்கு கூட நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த தீர்ப்பு இப்ப இருங்க இது போல தீர்ப்புகள் எப்படி பெண்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு ஒரு உத்வேகத்த குடுக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது இந்த மாதிரியான தீர்ப்புகள் வந்து பெண்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டா வெளியில வந்து சொன்னா வந்து அதுக்கான நியாயம் கிடைக்குமா? இல்ல நம்மளோட பேர் கெட்டுரும். இல்ல நம்மளோட பேர் வந்து ஐடென்டிட்டி வந்து ரிவீல் ஆயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்காது அப்படின்னு பெண்கள் நினைப்பாங்க. மேலும் வந்து இந்த மாதிரியான தீர்ப்புகள் வர்றதுனால இனிமே இந்த மாதிரியான குற்றங்களும் நடக்க வந்து வாய்ப்புகள் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து வெளியில வந்து தைரியமா வரத்துக்கும் ஒரு கேஸ் ஃபைல் பண்றதுக்கோ, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இத ரிப்போர்ட் பண்றதுக்கோ, இல்ல ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு அணுகுறதுக்கோ எல்லாமே வந்து ரொம்ப ஒரு தைரியமான ஒரு பெண்களுக்கு தைரியமான விஷயங்களா தான் இந்த மாரியான தீர்ப்புகள் இருக்கிறது.